கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பரணியின் அறையில் விக்ரம் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தான். விக்ரம், பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. சுஜிதா சிஸ்டர் அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்திருந்தா கண்டிப்பா பாசமா இருந்திருப்பாங்க. இது யாரோ பெத்த குழந்தை தானேன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டு போறாங்க. இப்போ குழந்தைய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கை குழந்தைய வச்சு உன்னால சமாளிக்க முடியுமா? அது என்ன பொம்மையா போட்ட இடத்துல அப்படியே கிடக்க என கேட்டான். அவன் கூறியது போலவே அடுத்த 2 நாட்களில் குழந்தையை சமாளிப்பது போதும் போதும் என்றாகிவிட்டது. உடன் ஒரு ஆயாவையும் ஏற்பாடு செய்திருந்தான். ஆனாலும் கை குழந்தையை வைத்து சமாளிக்க முடியாது என்ற உண்மை அப்போது அவனுக்கு புரிந்தது. குழந்தை பாலே குடிக்க மாட்டேங்குது தம்பி, வீல்னு அழுதுகிட்டே இருக்கு, ஆயா கூறினாள். விக்ரமிற்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் விஷயம் தெரிந்ததும் கல்யாணிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே பேரனை பார்க்க வேண்டும் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள். என் பேரனை நான் இப்பவே பார்த்தாகணும், உடனே ஃபோன் பண்ணி என் மகனையும் மருமகளையும் பேரனையும் உடனே வர சொல்லுங்க என்று அவள் கூறிய போதும் ராகவேந்தர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட 1 வாரமாக சரியாக சாப்பிடாமல் பட்னி கிடந்து மயக்கம் வந்துவிடும் நிலைமையில் இருந்தவளை பார்த்துவிட்டு ராகவேந்தர் விக்ரமிற்கு ஃபோன் செய்து, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா நீ உன் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிக்கிட்டு இங்க வந்து சேரு என்றார். பரணியிடம் சென்ற விக்ரம், அப்பா வேற அம்மாக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்தோட வான்னு சொல்றாரு. சுஜியும் இங்க இல்லை, என்ன பண்றதுன்னு புரியல. இந்த வாடகத்தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிட்ட விஷயம் எல்லாம் தெரிஞ்சா வீட்டில் அவ்வளவுதான் என்று புலம்பி தள்ளினான். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொன்னப்ப நீ எங்க கேட்ட? எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு தானே முடிவு பண்ணின. விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணி இப்ப மாட்டிட்டு முழிக்கிற, இப்ப என்ன செய்ய போற என்று அவனையே திருப்பி கேட்டான் பரணி. ப்ளீஸ்டா, ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லு என்றான் விக்ரம். ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உன் பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு நீ கோயம்புத்தூர் போயிட்டு திரும்பவும் இங்க சென்னைக்கு வர்ற வரைக்கும் வாடகைக்கு ஒரு மனைவியா மாசம் சம்பளம் வேணும்னா கொடுத்துடலாம். அந்த மாதிரி யாராவது கிடைக்கிறாங்களான்னு விசாரிச்சு பார்க்குறேன், நீயும் விசாரிச்சு பார் என்றான் பரணி. இத்தனை நாள் அவனே தனியாக முடிவெடுத்து எதுவும் சரியாக வராத நிலையில் இந்த முறை பரணி சொல்வதை கேட்டால் நல்லதுதான் என்று நினைத்தவன் அவனுக்கு மனைவியாக நடிக்க ஒருவளை தேடிக்கொண்டிருந்தான். திடீரென்று ஏதேச்சியாக ஒரு நாள் ஹோட்டல் ஒன்றில் சங்கரியை சந்தித்தான் விக்ரம். சங்கரியும் விக்ரமை அடையாளம் கண்டுகொண்டாள். மது சுமந்த குழந்தைக்கு சொந்தக்காரன் இவன், யோசித்தாள் சங்கரி. விக்ரம் சங்கரியிடம் வந்தான். இவர்களிடம் கேட்டு பார்த்தால் நடிப்பதற்கு ஆள் கிடைக்குமே என்று தோன்ற, வணக்கம், என் அடையாளம் தெரியுதா என்றான். தம்பி, உங்களை மறக்க முடியுமா? அந்த மது பொண்ணை ஆஸ்பத்திரியில் சரியான நேரத்தில் சேர்த்து காப்பாத்தினது நீங்க தானே, செலவுக்கு கூட பணம் கொடுத்தீங்களே என்றாள் சங்கரி. ஆமாம், இப்போ பதிலுக்கு எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் என்றான். என்ன உதவி சொல்லுங்க, கண்டிப்பா செய்யறேன் என்றாள் சங்கரி. விக்ரம் தன் நிலைமையை சங்கரியிடம் கூற, அங்க குழந்தைய பிரிஞ்சு மது தவிக்கிறா, இங்க அம்மா இல்லாம குழந்தை தவிக்குது. யோசித்த சங்கரி, நீங்க காப்பாத்தின அந்த கிராமத்து பொண்ணு மது கூட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு தான் இருக்கு. ஆனா அவ படிச்சது 10ஆம் கிளாஸ் மட்டும்தான். அதனால அவளுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. உங்களுக்கு மனைவியா நடிக்கணும், அப்புறம் உங்க குழந்தைய பார்த்துக்கணும். இதுக்கு அவ சரியா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவளுக்கும் இப்பதான் குழந்தை பிறந்து இறந்துருச்சு. பாவம், பால் கட்டி ரொம்ப கஷ்டப்படுறா. நான் வேணும்னா அவகிட்ட பேசி பார்க்குறேன். அவ சம்மதிச்சா கண்டிப்பா அவளை உங்க கூட ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றாள் சங்கரி. குழந்தையின் நினைப்பிலேயே சோறு தண்ணீர் இல்லாமல் துவண்டு போய் உட்கார்ந்திருந்தாள் மது. அவளை பார்த்த சங்கரி, என்ன மது, இத்தனை நாள் தம்பின்னு தம்பி ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்த, இப்போ அவன் நல்லா ஆயிட்டான், அடுத்து உன் குழந்தைய பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க. நீ எப்பதான் உன்னோட சந்தோஷத்தை பத்தி நினைக்க போற? சங்கரி அவளிடம் கேட்க அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை, அமைதியாகவே இருந்தாள். சரி விடு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ இந்த ஊருக்கு வந்தபோது ஒரு ஆட்டோக்காரன் உன்னை ஏமாத்த நினைச்சானே, அப்ப கூட ஒருத்தர் வந்து உன்னை காப்பாத்தினாருன்னு சொன்னனே, அவரோட செயின் கூட உன்கிட்ட இருக்கே. அவர் வீட்டில் இப்போ ஒரு பிரச்சனை. அவரும் அவர் மனைவியும் அவங்க வீட்டுக்கு தெரியாம காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு குழந்தை பிறந்து 10 நாள் தான் ஆகுது. திடீர்னு அந்த பொண்ணு குழந்தைய விட்டுட்டு அவரை பிரிஞ்சு போயிடுச்சான். பாவம், தனியா கை குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதோட ஊர்ல குழந்தை பிறந்த விஷயம் தெரிஞ்சு உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஊருக்கு வான்னு சொல்றாங்களாம். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அவருக்கு இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட இவதான் என் மனைவின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்.
அதோட கொஞ்ச நாளைக்கு அவரோட குழந்தையையும் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அவர் மனைவியா நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. மாசம் மாசம் கரெக்டாக சம்பளம் கொடுக்கறதா சொல்லி இருக்காரு. நீ கூட உன் தம்பியுடைய படிப்பு செலவுக்கு அவனோட ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே. இதுவும் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போற மாதிரி தான். அவரை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுது. நீ அவர் கூட இருந்தேன்னா உனக்கும் பாதுகாப்பு. அதோட அவர் குழந்தைய கொஞ்ச நாள் வளர்த்து கொடுத்த மாதிரியும் இருக்கும் என்றாள் சங்கரி. அக்கா வேண்டாம், போதும். வாடகை தாயா இருந்து ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து அந்த குழந்தைய பிரிஞ்சு என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு அம்மாவா இருந்து கொஞ்ச நாள் அந்த குழந்தைய வளர்த்து கொடுத்துட்டு அவங்க போதும் நீ போன்னு சொல்லும்போது அவங்க கையிலேயே அந்த குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு வர்றதுக்கு என்னால முடியாது. வேண்டாம், என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுங்க என்றாள் மது. என்ன மது இப்படி சொல்ற? விக்ரம் சார் உன்னை ஒரு வாட்டி கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி இருக்காரு என்று சங்கரி சொல்ல, அது உண்மைதான்க்கா, ஆனா அவருக்கு நான் கைமாறு செய்ய இது நேரம் இல்லை என்று கூறிவிட்டாள் மது. சிறிது நேரம் யோசித்த சங்கரி, மது நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ விக்ரம் சார் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றதால உண்மைய உன்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீ வாடகை தாயா இருந்து குழந்தை பெத்து கொடுத்தது வேற யாருக்கும் இல்லை, அந்த விக்ரம் சாருக்கும் அவருடைய மனைவிக்கும் தான் என்றாள் சங்கரி. அவளை அதிர்ச்சியாக பார்த்தாள் மது. அக்கா என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது நிஜமா? என்னோட குழந்தை விக்ரம் சார் கிட்ட தான் இப்போ இருக்கா? அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்கதான் என்ன கூப்பிடுறாரா? மது கேள்வி மேல் கேள்வியாக கேட்டாள். ஆமா மது, நீ 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை விக்ரம் சாரோட குழந்தை தான். பாவம் இப்ப அந்த குழந்தைய அவரால் பார்த்துக்க முடியல. குழந்தை சரியா பால் குடிக்காம அழுதுகிட்டே இருக்கானா, ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொன்னாரு என்று சங்கரி சொல்ல அதற்கு மேல் தாங்க முடியவில்லை மதுவிற்கு. கண்ணீர் சிந்தினாள். அக்கா என்னை உடனே விக்ரம் சார் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் இப்பவே என் குழந்தைய பார்க்கணும் துடித்தது அவள் மனது. அழாத மது, நீ உன் குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி அது உன்னோட குழந்தைன்னு அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது, விக்ரம் சார் உட்பட. அதனால நீ அவங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டும் அது உன்னோட குழந்தைதாங்கிற விஷயத்த சொல்லவே கூடாது. அப்படி அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒருவேளை அவங்க உன்னை அந்த வீட்டில இருந்து அனுப்பிடலாம். அதனால தான் சொல்றேன், அந்த குழந்தை உன்னோட குழந்தைன்னு நீ காட்டிக்கவே கூடாது என்றாள் சங்கரி. அப்புறம் குழந்தைய பார்த்துட்டு வரப்போறியா, இல்ல குழந்தைக்கு அம்மாவா இருக்கவும் விக்ரம் சாருக்கு மனைவியா நடிக்கவும் ஒத்துக்க போறியா? சங்கரி கேட்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன், அவருடைய மனைவியா நடிக்கிறேன், என் குழந்தை கூட நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதும் என்று விக்ரமுடன் இருக்க சம்மதித்தாள் மது. சங்கரி விக்ரமிற்கு போன் செய்து மது அவன் குழந்தையை பார்த்து கொள்ளவும் விக்ரமின் மனைவியாக நடிக்கவும் ஒப்புக்கொண்டு விட்டாள் என்ற செய்தியை கூறிவிட்டு அவனுடைய விலாசத்தை பெற்றுக்கொண்டு விக்ரமின் வீட்டிற்கு மதுவை அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தாள். அப்போது குழந்தையை பார்த்து கொள்ளும் ஆயா அழும் குழந்தையை சமாதானப்படுத்த வழி தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்க விக்ரம் தன் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தான். மதுவும் சங்கரியும் கேட்டிற்கு பக்கத்தில் வரும்போதே குழந்தையின் அழுகுரல் பலமாக கேட்க அதற்கு மேல் தாங்க முடியாமல் மது வேகமாக ஓடி வந்தவள் அழுது அழுது கிறங்கி போயிருந்த குழந்தையை அவள் கைகளில் அள்ளி கொண்டாள். என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை. அவள் முகத்தை பார்த்ததும் குழந்தை அழுவதை அப்படியே நிறுத்திவிட்டது. எங்கோ வெளியில் வெறித்து பார்த்து கொண்டிருந்த விக்ரம் மது தூக்கியவுடன் குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். யாருமா நீ? 1 மணி நேரமா அழுதுட்டு இருந்த குழந்தை நீ தூக்கின உடனே அழுகைய நிறுத்திடுச்சு. பெத்த தாய்கிட்ட போனா மட்டும்தான் குழந்தை இப்படி அழுகைய நிறுத்தும் என்று சொல்லிவிட்டு ஆயா பாட்டிலில் இருந்த பாலை எடுத்து மதுவின் கையில் கொடுத்தாள். இந்தாம்மா, போய் இந்த பாலை குழந்தைக்கு குடிக்க வச்சிரு என்று சொல்ல, வேண்டாம் பாட்டி, குழந்தைக்கு நானே பால் கொடுக்கிறேன் என்று குழந்தையை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்று கதவை தாளிட்டு உட்கார்ந்து அவள் பால் கொடுக்க பசியோடு இருந்த குழந்தை வயிறு நிறைய பால் குடிக்க இந்த 2 நாட்களாய் பால் கட்டி பாரமாய் இருந்த அவள் நெஞ்சும் இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. வயிறு நிறைய பால் குடித்ததில் குழந்தை அப்படியே உறங்கி போய்விட குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தாள் மது. விக்ரம் குழந்தையை பார்த்து கொள்ளும் ஆயாவிடம், பாட்டி, இனிமே இவங்க தான் குழந்தைய பார்த்துக்க போறாங்க, இன்னும் 2 நாள்ல நாங்க ஊருக்கு போயிடுவோம்
அதனால உங்க சம்பள பாக்கி என்ன இருக்கோ வாங்கிட்டு போயிடுங்க. அப்புறம் என் குழந்தைய பார்த்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி பாட்டி என்றான். மது குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வெளியில் வந்ததும் விக்ரமிடம் சென்ற சங்கரி, விக்ரம் சார், மது சூதுவாது தெரியாத கிராமத்து பொண்ணு, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று சொல்லவும் மதுவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு சங்கரியிடம் திரும்பியவன் சரி என்று தலையாட்டினான். மது, நான் கிளம்புறேன், தினமும் எனக்கு ஃபோன் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு சென்றார் சங்கரி. சங்கரி சென்றதும் அறைக்கு சென்று தூங்கும் குழந்தையே கண்கொட்டாமல் பார்த்தவள், கண்ணா, அம்மா உன்கிட்டயே வந்துட்டேன், இனிமே உன் கூட தான் இருக்க போறேன் என்றாள். வெளியில் வராண்டாவிற்கு சென்று விக்ரம் பரணிக்கு ஃபோன் செய்தான். பரணி, ப்ராப்ளம் சால்வ்டு. எனக்கு மனைவியா நடிக்கிறதுக்கும் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. அதனால இன்னும் 2 நாள்ல அம்மாவை பார்க்க நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன் என்றான். என்னடா சொல்ற? உனக்கு மனைவியா நடிக்க ஒரு பொண்ணு கிடைச்சிட்டாளா? அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சியா? பார்த்துடா, வீட்டுக்குள்ள புகுந்து பணம் நகைன்னு திருடிட்டு போயிட போறா. இப்பெல்லாம் நாடு ரொம்ப கெட்டு கிடக்கு. குழந்தையவே கடத்திட்டு போய் பணம் கேட்டாலும் கேட்பாங்க. அந்த பொண்ணோட ஆதார் கார்டு வாங்கி வச்சியா? புத்திசாலித்தனமாக கேட்டான் பரணி. விக்ரமிக்கோ சிரிப்பு தான் வந்தது. அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த பொண்ணு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணு தான். தெரிஞ்சவங்க ஒருத்தங்க மூலமா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசம் சம்பளமா பணம் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்கேன். அப்பா அம்மா கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரப்போறேன். அதனால வீக் டேஸ்ல பிஸ்னஸை நீ பார்த்துக்கோ. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துடுவேன். சரிடா, உன்னோட பிரச்சனை தான் மச்சான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, சுஜி சிஸ்டர் எங்க போனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுதா? பரணி கேட்டான். இல்லடா, போனவன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நானும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். அவ ஃபோனை எடுக்கல, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா. அவ தான் என்னை லவ் பண்றேன்னு சொன்னா. நான் அவ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது நல்லா இருக்காதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. அவ மேல எனக்கு காதல்னு ஒண்ணு வரவே இல்லை. அதனால அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு கஷ்டமாவோ இல்ல அவளை மிஸ் பண்ற ஃபீலோ கொஞ்சமும் வரல. இனிமே அவன் என் வாழ்க்கையில இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் அவளுக்கும் சுத்தமா செட் ஆகல. போதும், நானும் என் குழந்தையும் மட்டும் இந்த உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறோம். வேற யாரை பத்தியும் நினைச்சு இனிமே நான் கவலைப்படுறதா இல்லை என்று பரணியோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு போனை வைத்தான் விக்ரம். பின் தன் அறைக்கு சென்று லேப்டாப்பில் அலுவலக விஷயங்களை பார்த்து கொண்டிருக்க சமையல் அறையில் இருந்து வந்த உணவின் வாசத்தில் அவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. இந்த வாசனை பிரியாணி மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து வருதா இல்ல பக்கத்து வீட்டு கிச்சனா? பக்கத்து வீட்டு கிச்சனா தான் இருக்கும். நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து எப்போ இந்த மாதிரி வாசனையெல்லாம் வந்திருக்கு? சுஜிக்கு காஃபியை தவிர வேற எதுவுமே பண்ண தெரியாதே. யோசித்து கொண்டே சமையலறை பக்கமாக எழுந்து சென்றவன் அப்போதுதான் கவனித்தான், சமையல் அறையில் மது சமையல் செய்து கொண்டிருந்தாள். விக்ரம் வந்து சமையல் அறையை பார்த்து கொண்டு நிற்பதை பார்த்த மது அடுப்பை சிம்மில் வைத்துவிட்டு தன் சேலை முந்தானையில் கைகளை துடைத்து கொண்டே வந்தாள். சார், இந்த 2 நாளா சரியா சாப்பிடவே இல்லை. அதோட குழந்தைக்கு பால் கொடுத்ததால எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் கிச்சனில் சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு வந்து பார்த்தேன். இங்கே எதுவுமே இல்லை. தக்காளி பழம் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் அதை வச்சு தக்காளி சாதம் பண்ணி சாப்பிட்லான்னு செஞ்சிட்ருக்கேன். உங்களை கேட்காம உங்கள் சமையலறைக்குள்ளே வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் மது. பரவாயில்ல மது, இந்த வீட்டில் உனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீ எந்த அறைக்கு வேணும்னாலும் போகலாம். சமையலறையில் என்ன வேணும்னாலும் சமைச்சு சாப்பிடலாம். பொருட்கள் ஏதாச்சும் வாங்கணும்னா குழந்தைய தனியாக விட்டுட்டு நீ வெளியில் போக வேண்டாம். பக்கத்து ரோட்ல இருக்கிற அண்ணாச்சி கடை ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் பண்ணி சொன்னா அவங்களே பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க என்றான் விக்ரம். அவளுடன் பேசிவிட்டு அவன் மீண்டும் வேலையை பார்க்க துவங்க எப்போதும் 11 மணிக்குத்தான் இரவு உணவை சாப்பிடுவான். ஆன்லைனில் ஆர்டர் செய்வான். இல்லை என்றால் வெளியில் சென்று சாப்பிட்டு விட்டு வருவான். இங்கு மது சமைக்கும் சமையலின் மனத்தில் 9 மணிக்கே பசி வயிற்றை கிள்ளியது. அவள் சமையலை முடித்துவிட்டு சமையல் கட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். மது, குழந்தைய பார்த்துக்கோ, நான் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்றான். என்ன சார் சொல்றீங்க? வெளியே போய் சாப்பிட போறீங்களா? நானே உங்களுக்கும் சேர்த்து தான் சமையல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட சமையல் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. ஆனா சங்கரி அக்கா என்னோட சமையல் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. பிடிக்கலன்னா அப்புறமா வேணா வெளியில போய் சாப்பிடுங்க என்றாள்.
அவளே சாப்பிடு என்று சொன்ன பிறகு இப்போது அவனுக்கு இருக்கும் பசிக்கு அவன் வேண்டாம் என்றா சொல்வான்? சரி என்று டைனிங் டேபிளில் வந்து அவன் உட்கார ஹாட்பாக்ஸில் இருந்த சுட சுட தக்காளி சாதத்தை எடுத்து அவன் தட்டில் வைத்தாள் மது. மனத்தை விட இப்போது உணவை பார்க்கும்போது இன்னுமே பசி அதிகமாகியது. பக்கத்தில் கெட்டி தயிரில் செய்த ரைத்தா வேறு. எத்தனை நாட்கள் ஆயிற்று வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு. மாதத்தில் 2-3 முறை ஊருக்கு சென்று அம்மா கையால் சாப்பிட்டு விட்டு வருவான். சுஜியை திருமணம் செய்த பிறகு இந்த 6 மாதமாக ஊருக்கே செல்லவில்லை. எப்போதாவது பரணி வீட்டிற்கு செல்லும் போது பரணியின் அம்மா கையால் சாப்பிடுவான். மற்றபடி 3 நேரமும் வெளி சாப்பாடுதான். மது உணவை பரிமாற வர, வேண்டாம் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்றவன் அவள் சமையலை ரசித்து ருசித்து சாப்பிட்டான். பிறகு சாப்பாடு நல்லா இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று மீண்டும் கணினியில் தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டான். மதுவும் சாப்பிட்டு விட்டு குழந்தை இருக்கும் அறைக்கு சென்று குழந்தையை பக்கத்தில் மெத்தையில் படுக்க வைத்து கொண்டு அவளும் படுத்து விட்டாள். மது சென்னைக்கு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. கிராமத்திற்கும் அவளுக்கும் இப்போது எந்த சம்பந்தமும் இல்லை என்றாகிவிட்டது. ஆஸ்பத்திரியில் சங்கரியிடம் பசுபதியை பற்றிய விஷயத்தை கூறியவுடன் அவள் மதுவின் போனில் இருந்த சிம்மை எடுத்துவிட்டு புது நம்பர் வாங்கி புது சிம் போட்டு கொடுத்து விட்டாள். அதற்கு பிறகு ஒரே ஒரு முறை மட்டும்தான் சுமதியிடம் பேசினாள். இங்க பசுபதி வீடு வீடா உன்னை தேடிட்டு இருக்கான். பயங்கர கோபத்துல இருக்கான். உன் சித்தப்பாவையும் சித்தியையும் கட்டி போட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். என்கிட்டையும் வந்து நீ எங்கன்னு கேட்டான். நான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால நீ கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்சா உன்னை தேடி சென்னைக்கே வந்துடுவான். இங்க பிரச்சனையெல்லாம் சரியான பிறகு நானே உனக்கு ஃபோன் பண்றேன் என்று சொன்ன சுமதி அதற்கு பிறகு அழைக்கவே இல்லை. சுமதிக்கு அழைத்தால் பசுபதி அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து இங்கேயே வந்து விடுவானோ என்ற பயத்தில் அவளும் சுமதிக்கு ஃபோன் செய்து பேசவே இல்லை. தன் வாழ்க்கை எப்படியோ ஆரம்பித்து எப்படியோ போய்கொண்டிருக்கிறது. இப்போது அவளுக்கு இருக்கும் சந்தோஷம் பிரபுவும் குழந்தையும் தான். புன்னகையுடன் தூங்கும் குழந்தையை பார்த்தபடியே யோசித்து கொண்டிருந்தவள் குழந்தையை அணைத்து கொண்டு அப்படியே தூங்கி போய்விட்டாள். அவள் தூங்கிய பிறகு தன் வேலைகளை முடித்து கொண்டு அறைக்கு குழந்தையை பார்ப்பதற்காக வந்த விக்ரம் மது குழந்தையை அணைத்து கொண்டு தூங்குவதை பார்த்ததும், யாரோ ஒருத்தி குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கா. அவளுக்கு இருக்கிற பாசம் கூட இந்த சுஜிக்கு என் குழந்தை மேல இல்லையே, என்ன பொண்ணு இவ என்று யோசித்தபடியே தூங்கும் மதுவையும் குழந்தையையும் சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு அவனும் அவனுடைய அறைக்கு சென்று படுத்து கொண்டான். குழந்தை வந்த பிறகு இந்த இரவுதான் குழந்தையை பற்றிய கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்கினான் விக்ரம். திடீரென்று மதுவின் அறையில் இருந்து மது அலறும் சத்தம் கேட்கவே பதட்டத்துடன் கண் விழித்த விக்ரம் அவள் அறைக்கு எழுந்து ஓடினான். என் குழந்தை என்று குழந்தையை கட்டி பிடித்தபடியே அலறிக்கொண்டிருந்தாள் மது. மது, குழந்தை உன் கையில தான் இருக்கு பாரு, என்னாச்சு? கனவு ஏதாச்சும் கண்டியா? விக்ரம் வந்து கேட்டபோதுதான் அவள் கனவு கண்டிருக்கிறாள் என்பதே அவளுக்கு புரிந்தது. கனவில் பசுபதி அவள் குழந்தையை கொலை செய்ய வருவது போல கனவு வர துடித்து போனாள் பெண். அவள் இந்த தண்ணி குடி என்று ஒரு கிளாஸ் தண்ணீரை அவளிடம் நீட்டிய விக்ரம் அவள் இறந்து போன அவள் குழந்தையை நினைத்து கனவு கண்டிருக்கிறாள் என நினைத்து கொண்டான். மது, இங்க நீ ரொம்ப பாதுகாப்பா இருக்க, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நிம்மதியா படுத்து தூங்கு என்றான். சரி என்று தலையாட்டி விட்டு மது மீண்டும் படுத்துக்கொள்ள அவனும் அதே அறையில் இருந்த சோஃபாவில் சாய்ந்து சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தான். பின் அவள் நன்றாக உறங்கிவிட்டாள் என்பது தெரிந்ததும் அவன் அறைக்கு சென்று படுத்து கொண்டான். 3 நாட்கள் ஓடியது. அன்று காலை விக்ரம் எழுந்தபோது மது சமையல் அறையில் காஃபி போட்டு கொண்டிருந்தாள். அவனுக்கும் ஒரு கப் காஃபியை நீட்டினாள். மது வந்த பிறகு விக்ரமிற்கு வேண்டியதை எல்லாம் அவளே செய்தாள். சுஜியுடன் இருக்கும் வரை அவனுக்கு அவனே காஃபி போட்டு கொள்ள வேண்டும். சாப்பாடும் அப்படித்தான், தனித்தனியாக அவரவருக்கு பசிக்கும் போது ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். விக்ரம் இப்படி எழுந்து வந்தவுடனேயே கண்முன்னே காஃபியை பார்த்ததெல்லாம் ஊரில் அம்மாவுடன் இருக்கும் போது மட்டும்தான். தேங்க்ஸ் மது, உனக்கு இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே என கேட்டவனிடம், என்ன சார் நீங்க, நான் என்ன உங்களுக்கு மட்டும் தனியாக பண்றேன், எனக்கு செய்யும்போது அப்படியே உங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து செய்கிறேன், இதில் என்ன கஷ்டம் வந்துட போகுது என்றாள் மது. அவள் சமையல் அறையில் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்க பேப்பரை எடுத்து வந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்தவன் பேப்பரை படிப்பதைப் போல மதுவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். எவ்வளவு நல்ல பெண்! பொறுமை, அன்பு, பாசம், அக்கறை,
அவனையும் அறியாமல் அவனுக்கு மதுவை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஈர்ப்பு உண்டானது. அவளுடைய அந்த சிரித்த முகம் அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. அவனையே அறியாமல் அவன் மதுவை விரும்ப ஆரம்பித்திருந்தான் என்பதுதான் உண்மை. மது, நாளைக்கு ஊருக்கு போகணும். அங்க வீட்டில் அம்மா, அப்பா, தங்கச்சி 3 பேரும் இருப்பாங்க. அவங்க நீ தான் என்னோட மனைவின்னு நம்புற மாதிரி நீ நடந்துக்கணும், இல்லைனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். விக்ரம் சொல்ல, சார் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு உண்மையாக நடந்துக்குவேன் என்றாள் மது. அன்று அவர்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டிய தினம். விக்ரமின் அம்மா இதோடு 3 முறை ஃபோன் செய்து விட்டாள். இன்னுமா கிளம்பல? எப்போ கிளம்ப போறீங்க? சீக்கிரமா கிளம்புங்க. பிறந்த கை குழந்தைய தூக்கிக்கிட்டு நேரங்கிட்ட நேரத்துல வர வேண்டாம். சாயங்காலம் 6 மணிக்குள்ள வந்துடணும் என்று ஃபோன் மேல் ஃபோன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத என்றான் விக்ரம். மது குழந்தையை குளிக்க வைத்து அவளும் குளித்துவிட்டு குழந்தைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஒரு பையில் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். விக்ரம் குளித்துவிட்டு ஈர கேசத்துடன் ஹேர் ட்ரையரை எடுக்க மது இருக்கும் அறைக்கு வந்தவன் கண்ணாடியை பார்த்தவாறே தன் ஈரமான கேசத்தை கைகளால் துவட்ட பக்கத்தில் தான் மது நின்று கொண்டிருந்தாள். கண்ணாடி வழியே அவளை பார்த்தவன் அவன் கைகளால் கூந்தலில் இருந்த தண்ணீரை உதற அவன் கேசத்து நீர் பக்கத்தில் நின்றிருந்த மதுவின் முகத்தில் தெரித்தது. சில்லென வந்து விழுந்த குளிர் நீரில் சிலிர்த்து போய் கண்களை மூடி நின்றாள் மது. ஓ சாரி மது, நான் கவனிக்கல. இந்தா துண்டு தொடச்சுக்கோ என்று அவன் தோளில் இருந்த துண்டை அவளிடம் கொடுத்துவிட்டு டேபிளின் மேல் இருந்த ஹேர் ட்ரையரை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டே வெளியில் சென்றான் விக்ரம். அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவன் கவனிக்காமல் செய்யவில்லை. வேண்டுமென்றேதான் மதுவின் முகத்தில் தண்ணீர் படும்படி தன் கைகளால் அவன் கேசத்தை களைத்து விட்டான் என்பது. சிறிது நேரத்தில் டிராவலிங் டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்து தலையை காய வைத்து துள்ளும் கூந்தலை தன் கைகளால் கோதிவிட்டு கொண்டே மதுவின் அறைக்கு வந்த விக்ரம், மது கிளம்பலாமா? லக்கேஜ் எல்லாம் எடுத்து காரில் வைக்கணும். அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. உன்னோட லக்கேஜ் எல்லாம் ரெடியா இருக்கா என்று அவன் கேட்க, இருக்கு சார், நான் ஏற்கனவே எல்லாமே எடுத்து வச்சிட்டேன், இப்போ எடுத்துட்டு போய் காரில் வைக்கிறேன் என்று பேகை தூக்க முடியாமல் அவள் தூக்க, மது என்கிட்ட கொடு. அவளின் கையில் இருந்த பேகை வாங்கி கொண்டான். இரு, நானே எடுத்துட்டு போய் வைக்கிறேன் என்று அவனுடைய அறையில் இருந்த அவனுடைய லக்கேஜையும் காரில் வைத்துவிட்டு மதுவின் அறையில் இன்னும் ஏதாவது எடுத்து வைக்க வேண்டிய பொருட்கள் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே விக்ரம் உள்ளே வர, அதே நேரத்தில் கட்டிலுக்கு கீழே ஓடிக்கொண்டிருந்த கரப்பான் பூச்சியை பார்த்து கத்திய மது உள்ளே வந்த விக்ரமை இறுக கட்டி அணைத்து கொண்டு, அங்க கரப்பாம்பூச்சி என்று அவள் கை நீட்டி காட்ட, அந்த கரப்பானோ நீளமான தன் மீசையை ஆட்டிக்கொண்டு சுவரின் மேல் ஏறி நின்று இவர்களையே பார்த்து கொண்டிருந்தது. மதுவின் இந்த எதிர்பாராத அணைப்பில் தன் கண்களை அகல விரித்து சிலையாகி போய் நின்றான் விக்ரம். அவனுக்கு திருமணமாகிவிட்டது என்றாலும் இது நாள் வரை இப்படி ஒரு அணைப்பை அவன் அனுபவித்ததே இல்லை. விக்ரமை கட்டி பிடித்து கொண்டு இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் இன்னும் கரப்பான் பூச்சியை பார்த்த பயத்திலேயே தன் கண்களை இறுக மூடி அவனை ஆற தழுவி கொண்டிருந்தாள் மது. தன் இரு கை முஷ்டியை இறுக மூடிய விக்ரம், வேண்டா விக்ரம், நீ எதுவும் பண்ணாத, சும்மா இரு என்று சொன்ன அவன் மனதின் குரலை இதற்கு மேல் கேட்க இயலாதவனாய் அவனும் அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக அணைத்து கொண்டான். விக்ரம் அந்த நொடியை அவன் கண்களை மூடி அப்படியே சிறிது நேரம் நின்று அனுபவித்திருக்க, தன் சுயத்திற்கு வந்த மது அவசரமாக அவனை விட்டு விலகி கொண்டாள். மன்னிச்சிடுங்க சார், சின்ன வயசுல இருந்தே கரப்பாம்பூச்சினா எனக்கு ரொம்ப பயம், அதான் என்று தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி கொண்டு காருக்குள் சென்று அமர்ந்து விட, அங்கேயே நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் தன் தலையை ஆட்டி சுயத்திற்கு வந்ததும் அறையில் மீதம் இருந்த 2 லக்கேஜுகளை தன் 2 கைகளில் தூக்கி கொண்டு வந்து கார் டிக்கியில் வைத்தான். மது எல்லாமே எடுத்தாச்சுல, எதுவும் மறக்கலையே என்று அவன் கார் கண்ணாடியை தட்டி உள்ளிருக்கும் மதுவிடம் கேட்க, அவளோ அவனை தலை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. என்று தலையை குனிந்தவாறே சொல்ல, விக்ரம் மீண்டும் சிரித்து கொண்டான்.